சட்டத்தை மீறி தவறான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மன்னிப்பே கிடையாது. கந்துவட்டி, மணல் கொள்ளை, பொருளாதார மோசடி குற்றங்களை தீவிரமாக தடுக்க நடவடிக்கை. தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிதாரி எச்சரிக்கை. போதைப்பொருள் விற்பனைகளை தடுக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உள்ளோம். ஐஜி இன்ஸ்டாகிராமில் மோதலை ஏற்படுத்தும் வகையில் பதிவிடுவதை தடுக்க கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும். ஐஜி 21வது மதுரை தென்மண்டல காவல்துறை ஐஜியாக விஜயேந்திர பிதாரி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து மதுரை ரேஸ்கோர்ஸ் காலனி பகுதியில் உள்ள தென்மண்டல காவல்துறை ஐஜி அலுவலகத்தில் மதுரை டிஐஜி அவினவ்குமார் மற்றும் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விருதுநகர், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து ஐஜி விஜயேந்திர பிதாரி தென் மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களில் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது, குற்றச்சம்பவங்களை குறைப்பது குறித்து அனைத்து மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளோம். கந்துவட்டி, போதைப்பொருள் விற்பனை, மணல் கொள்ளை போன்றவற்றை தடுக்க தீவிரமாக பணியாற்றவுள்ளோம். குற்ற வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நீதிமன்றம் மூலமாக குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவோம். பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளித்து சைபர் கிரைம், பொருளாதார மோசடி போன்ற புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை தடுக்க தொழில்நுட்பத்தினை பயன்படுத்த ஆலோசனை நடத்தவுள்ளோம். ஒவ்வொரு காவல் நிலையங்களிலும் காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், அதிகமான குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்படக்கூடிய காவல் நிலையங்களில் குற்றத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்து அந்த காவல் நிலையங்களை மாதிரி காவல் நிலையங்களாக மாற்றப்படும் எனவும், காவல்துறையினர் சட்டத்தை மீறி தவறான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மன்னிப்பே கிடையாது என தெரிவித்தார். இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ஆயுதங்களை பயன்படுத்தி மோதலை ஏற்படுத்தும் வகையில் ரீல்ஸ் வெளியிடுவோர் மீதான நடவடிக்கை குறித்த கேள்விக்கு இதுபோன்ற சமூக வலைதளங்களை கண்காணிப்பது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளோம். கஞ்சா வழக்குகளில் கைது செய்யப்படக்கூடிய குற்றவாளிகளுடைய சொத்துக்களை மீட்பது தொடர்பாக சட்டப்படியான நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். கந்துவட்டி சம்பந்தமான பிரச்சனைகள்ல தீவிரமான நடவடிக்கைகள் எடுப்போம். அது சம்பந்தமா தேவையான ஸ்பெஷல் முகாம்கள் கூட ஏற்பாடு பண்ணுவோம். போதைப் பொருள்கள் விற்பனை இருக்கட்டும், போதைப் பொருள்கள் வாங்குறது இருக்கட்டும், ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு நோக்கத்துடன் ரொம்ப தீவிரமான நடவடிக்கைகள் அனைத்து மாவட்டங்களிலும் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் எல்லாம் எடுத்து வைப்போம். இந்த மாதிரி டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுவோம். அதே மாதிரி 112 கால் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. இந்த வசதிகள் கூட அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். மணல் திருடல் இருக்கட்டும், சைபர் குற்றங்கள் இருக்கட்டும், பொருளாதார குற்றங்கள் இருக்கட்டும், இந்த மாதிரி குற்றங்கள்ல கவனம் கொடுத்து சீக்கிர சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லா மாவட்டங்களிலும் எந்த காவல் நிலையத்தில் ஜாஸ்தி குற்றங்கள் இருக்கு, இந்த காவல் நிலையங்கள் ஐடென்டிஃபை பண்ணி தீவிரமான அங்கே நடவடிக்கைகள் எடுத்து அந்த காவல் நிலைய குற்றங்கள் ரொம்ப குறைவா பண்றதுக்காக முயற்சிகள் எடுப்போம். அந்த காவல் நிலையங்கள் மாடல் மாதிரி காவல் நிலையம் ஆயிட்டு மாற்றுவதற்கான முயற்சிகள் எடுப்போம். அதே மாதிரி அனைத்து சீனியர் ஆஃபீஸர்ஸ் டிஎஸ்பி இருக்கட்டும், எஸ்பி இருக்கட்டும், நாங்கள் கூட மாவட்டங்கள் விசிட் பண்ணும்போது காவல் நிலையத்துக்கு விசிட் பண்ணி காவல் நிலையத்தில் மக்கள் பிரச்சனைகள், மக்கள் புகார்கள் மேலே உடனே சட்டப்படியா நியாயமான மற்றும் முறையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் தேவை இருக்கு அது நம்ம முயற்சி எடுப்போம். அனைத்து சீனியர் அதிகாரிகள் பொதுமக்கள் புகார்கள் உடனே வாங்குறதுக்கா டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். டெய்லி பொதுமக்கள் பார்த்துட்டு புகார்கள் மேலே ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கா ஏற்பாடுகள் பண்ணணும். கடைசியா சொல்லணும்னா அனைத்து காவலர்கள் ரொம்ப டிசிப்ளின்டா கட்டுப்பாடா இருக்கணும். என்ன இருந்தாலும் சட்டப்படி நியாயமான கரெக்டான ஒரு வேலைகள் செய்யணும். ஏதாவது செயல்பாடுகள் தவறா இருந்தால், ஏதாவது காவலர்கள் தவறான நடவடிக்கைகள் பண்ணா தீவிரமான ஒரு மேல கடும் நடவடிக்கையை எடுப்போம்.
ஒன்றும் அதில் மன்னிப்பெல்லாம் இருக்காது. தீவிரமான நடவடிக்கை இருக்கும். நன்றி. சார், இப்போ கஞ்சா விற்கிறவங்களுடைய சொத்துக்கள் நிறைய வாங்கி போடுறாங்க. அதை முடக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை இதுக்கு முன்னாடி முடக்கிருக்காங்க, நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறோம்? ஃபுல் ஃபோர்ஸ் ஆஃப் த லா வில் பி brought to bear. போதைப் பொருள்கள் சம்பந்தமாக நம்ம ரொம்ப தீவிரமான ஆக்ஷன் we will take. சட்டத்தில் என்னென்ன இது இருக்கு ப்ராப்பராக ஆக்ஷன் we will take. ஓகே. அப்புறம் பொதுமக்களுக்கு காவல்துறை இடையில நல்லவர் கூட கவலை நல்லவர் தான் இருக்கணும். யார் தவறு பண்றாங்க அவர் மேல சட்டத்தை ஃபுல் ஃபோர்ஸ் should be brought to bear on such people. சட்டப்படி குற்றங்கள் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் பண்ணி நீதிமன்றம் மூலமா சீக்கிரம் அவர் மேல முறையான ப்ராப்பரான ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கும். என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் விசாரணை பண்ணி என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் we will take action. சார், அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சமூக சாதி ரீதியாகவும் அது மாதிரி இந்த கஞ்சா விற்பனை போன்றதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதை வாட்ச் பண்றதுக்கு ஏதோ டீம் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க? ஆமா, புது சட்டத்திலே நிறைய இந்த மாதிரி குற்றங்களுக்கு இதுவெல்லாம் குற்றங்கள் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா கூட ஒரு ஆய்வு பண்ணி என்ன சிச்சுவேஷனுக்கு அசஸ் பண்ணி we will take required corrective actions. இன்ஸ்டால கூட அந்த ஆயுதங்களை காட்டி மிரட்டுறது அந்த மாதிரியும் தொடர்ந்து நிறைய நடக்குது. We will improve the monitoring and we will see what actions are being taken as of now. ஏதாவது improvements தேவை இருந்தால் we will take it up. Okay. Okay, thank you. Thank you very much.